உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது பேர் தான் முடவாட்டுக்கால். இதை சேவ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், முடவாட்டுக்கால், வெங்காயம், தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு, ரெட் சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் இப்போ இது நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நான் கொதிக்க விட போகிறேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி இந்த பேஸ்ட் இதில் கொட்டி நல்லா வதக்கணும். இது அவ்வளோதான். லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு, டர்மரிக் பவுடர், சிக்கன் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு. அவ்வளோதான். நல்லா கொத்தமல்லி தழை தூவி நல்லா இது 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா முடங்கந்தாள் சூப்பு ரெடி. இது கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து. தேங்க்யூ.